உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராதா, நான் எக்ஸாம்க்கு போகும்போது என்னோட குட் லக்காக எனக்கு தயிர் சக்கரை ஊட்டி விடுவல்ல. பட் இன்னைக்கு உனக்கு தான் இம்பார்ட்டன்ட் டே. நீ கூட தயிர் சக்கரை சாப்பிட்டு தானே போகணும். கஷி, உன்னோட இனிமையான மனசு என்னோட நாளை பிரகாசமாக்கிடுச்சு. ஊட்டி விடு எனக்கு. நான் ஊட்டி விட மாட்டேன். மோகன் தான் உனக்கு ஊட்டி விட போறாரு. வாட்? நான் எதுக்கு? ஏன்னா நீ தான் ராதாவோட 2-in-1 ஹஸ்பண்ட். 2-in-1? ராதா சொல்வல்ல, நீ அவளுக்கு ஹஸ்பண்ட் மட்டும் இல்ல, கடவுளும் கூடன்னு. சோ 2-in-1 ஹஸ்பண்ட். உன் கையால தயிர் சக்கரை சாப்பிட்டானா தென் இவளுக்கு டபுள் சக்சஸ் கிடைக்கும். சோ ஊட்டி விடு. இப்ப நீ உடனே குஷி முன்னாடி ஆக்டிங் பண்ணி தான் ஆகணும்னு சொல்வல்ல? சரி போ, சீக்கிரம் பண்ணு. போய் அவளுக்கு அதை ஊட்டி விட்டு தொலை. தாமினி, இன்னைக்கு ராதாவுக்கு ரொம்ப முக்கியமான நாள். அதனால இன்னைக்கு எந்த ஆக்டிங்கும் இல்லை. மனசார இவளுக்கு தயிர் சக்கரை ஊட்டி விடுறேன். ஏன்னா இன்னைக்கு அவளோட வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்க போறான். இவளுக்கு தேவை குட் லக் இல்ல, குட் விஷஸ் தான் தேவை. ஐயோ, என்ன பண்ற? இனிமே இதெல்லாம் பண்றத நிறுத்திக்கோ. என்ன நீ லைஃப்ல கீழே இல்ல, மேல போகணும். வானத்தை தொடர அளவுக்கு உயரமா எங்க எல்லாரையும் நீ பெருமைப்படுத்தணும். என்ன? அண்ட் உன் கூட நீ இந்த பகவத்கீதையையும் கொண்டு போறல. சோ இதோட மிகப்பெரிய பாடத்தை நீ மறக்க கூடாது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. போதும் போதும் போதும். உன்னோட வாட்டர் ஃபால் வெளியே வரதுக்குள்ள நீ அப்படியே அதை உள்ள இழுத்துற. அதாவது அதான் அப்படிதான். உன்னோட புது வாழ்க்கை உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு.
போய் கலக்கிட்டு வா. கிளம்புறேன். அம்மா வாங்க. பாய் ராதா. பாய் குஷி. அஜித் நான் போயிட்டு வரேன். கீர்த்தி அக்கா போயிட்டு வரேன். அப்பா போயிட்டு வரேன். என்ன என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க மாட்டியா? அதான் நான் இருக்கனே, வந்து வாங்கிக்கிறாரு. போயிட்டு வரேன் மோனையா. என்னாச்சு? கடவுளே கிருஷ்ணா, மோனையா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல இப்ப மறந்துட்டேன். சொல்லு. மோனையா, அது இன்னைக்கு குஷிக்கு ஸ்கூல்ல பிடி பீரியட் இருக்கு. அதனால அதுக்கான Dress தான் போட்டு விட்டு அனுப்பணும். அப்புறம் அவளுக்கு வாழைப்பழ பின்னல் போடுங்க. ஓய் அது ஓய், மட்டும் இல்லாம மதர் இண்டியா, நீ வரதுக்கு முன்னாடி 6 வருஷமா அவளை பாத்துக்கிட்டது நான் தான். எப்படி பாத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தான் நல்லா தெரியுமே. சாக்ஸை மாத்தி போட்டுருவீங்க, ஷர்ட் பட்டனை மாத்தி போட்டுருவீங்க, இல்லனா பின்ன போட்டு விட்டுருவீங்க. டிஃபன் பாக்ஸ்ல எதையாவது வச்சிருவீங்க. ஒரு வாய்ப்பே விட மாட்டேன். நீ சான்ஸ் கிடைச்சா போதும், நான் எதையும் உருப்படியா பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவேன். ஐயோ கடவுளே கிருஷ்ணா, நான் இப்ப அப்படி சொன்னேன்? பேச்ச மாத்திரா. நான் என்ன சொல்றேன்னா, அது முதல்ல நீங்க ஒரு வேலையை கெடுக்கணும்னா அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் தானே? என்ன இவ எப்படி பேசுறா? ஓ, ஆபீஸ்க்கு முதல் நாள்ல தயிர் சக்கரை சாப்பிட்டாச்சு. இப்ப அடியே விழணும்ல இல்ல? இல்ல இல்ல, என்ன விட்டு அடிங்க. ஆபீஸ்க்கு முதல் நாள் போறல, உன்னை இந்த ராக்கெட்ல உட்கார வச்சு அப்படியே வானத்துக்கு அனுப்பி வைக்கிறவா. அண்ணா நான் வந்துட்டேன், வண்டி எடுங்க. மறந்துடாதீங்க மோனிகா. அது குஷியோட தலையில என்ன வச்சுதான் வாழைப்பழ பின்னல் போட்டு விடணும், இல்லனா அவங்களோட ரோசி மிஸ்க்கு ரொம்ப கோவம் வந்துரும். மறந்துடாதீங்க. ராதா, என்ன பண்ற நீ? எல்லாம் மோகன் பாத்துக்குவான். நீ உள்ள வந்து உட்காரு. அடிபட்டு போதுமா? அட நீ சில் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். பாத்துப்பல்ல. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். என்னாச்சு ராதா? ஆபீஸ்க்குள்ள போக போறோங்கிற பயம் வந்துருச்சா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. சில நேரம் வாய் தவறி பெரிய பெரிய விஷயங்களை பத்தி பேசிடுவோம். ஆனா நம்மளால அதை செய்ய முடியாது. இங்க பாரு ராதா, இப்ப கூட உனக்கு கெட்டு போல. அப்படியே யூ-டர்ன் போட்டு நேரா வீட்டுக்கு போயிடு. உனக்கு நிறைய டைம் இருக்கா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.